இப்போ நீங்கள் வந்து ஒரு பிசின்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு எம்பிசின்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஆள் எஸ்சின்னு வச்சுக்கோங்க. 3 பேர் இருக்கோம்னா நீங்க ஒரு மார்க் எடுத்துறீங்க, நான் ஒரு மார்க் எடுத்துறீங்க, நான் மார்க் எடுத்துக்கலாம். நம்ம 3 பேருக்கும் போட்டி கிடையாது. பிசியில் உள்ள 10 பேருக்கு தான் போட்டி, எம்பிசிக்குள்ள 10 பேருக்கு தான் போட்டி, சரி, எஸ்சிக்குள்ள 10 பேருக்கு தான் போட்டி. இப்போ வந்து பிசியில் வந்து ஒரு 30 பேர் இருக்காங்க, சரி, எஸ்சியில ஒரு 10 பேர் இருக்காங்க. இந்த சமூகத்துல 10 பேர் தான் படிச்சு வந்திருக்காங்க. பிசி சமூகத்துல ஒரு 30 பேர் படிச்சு வந்திருக்காங்க. சரிங்களா? சீட் வந்து 5 சீட் இருக்கு, சரி, இல்ல 10 சீட் வச்சுக்கோங்களேன், 10 சீட் இருக்கு. அப்போ பிசியில 10 பேருக்கு தான் சீட்டு கிடைக்கும், சரி, மிச்சம் 20 பேருக்கு கிடைக்காது. எஸ்சியில 10 பேர் தான் வந்திருக்காங்க, அது 10 பேருக்கு சீட்டு கிடைக்கும். அப்போ இதுல ஒரு 12வது 13வது இருக்கவனுக்கும் இதுல கிடைச்சவனுக்கும் ஒரே மார்க் இருக்கலாம், இல்ல ஒரு மார்க் முன்னப்பட இருக்கான். அவன் உனக்கு கிடைச்சு எனக்கு கிடைக்கணும் சண்டை போடக்கூடாது. கண்டிப்பா இங்க வந்து இடஒதுக்கீடுங்கிறது வந்து பொருளாதாரங்கிறது இந்த கணக்கிலே வராது. இடஒதுக்கீடு யாருக்கும் பொருளாதார அடிப்படையில் கொடுக்கப்படவே இல்லை. கான்ஸ்டிடியூஷன் படியே சமூகத்தாலையும் கல்வியாலையும் யாருக்கு இத்தனை வருஷமா கொடுக்காம இருக்கோ அவங்களுக்கு சமமான வாய்ப்பு கொடுக்கறதா